நம்ம பொண்ண நாமளே காயப்படுத்திட கூடாதுங்கிற பதட்டம் உங்களுக்குள்ள இருக்கு. அத கோவங்கிற போர்வைக்குள்ள சுத்தி மறைச்சு வச்சிருக்கீங்க. சும்மா நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு என் நேரத்தை வீணாக்காத. குடும்ப விஷயத்தை பத்தி பேசினா உங்க நேரம் வீணாயிடும்னா, பேசலன்னா மொத்த வாழ்க்கையும் வீணாயிடும். ஏகே பனு, சொல்றத கேளு. எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப இதையே நீ பண்ணிக்கிட்டு இருக்க. வீட்டுக்குள்ள ஆபீஸ கொண்டு வராதீங்க, ஃபேமிலியில பிசினஸ் பேசாதீங்கன்னு சொன்ன நீ பிசினஸ்குள்ளேயும் ஆபீஸ்க்குள்ளேயும் எதுக்காக ஃபேமிலியை கொண்டு வந்த? அதுக்காக தான் நான் வீட்டுக்குள்ளேயும் ஆபீஸ் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. அத நீ புரிஞ்சுக்கோ. ஆமா, நீ எதுக்காக அவளை ஆபீஸ்க்கு அனுப்புன? அதே எனக்கு பிடிக்கல. கொஞ்ச நாளாவே நீ எனக்கு பிடிக்காதத பிடிவாதமா செய்யற. சரி, உங்களுக்கு பிடிக்கல, ரஞ்சனியை என்ன செய்யலாம் சொல்லுங்க? சின்ன வயசுல அவ மேல நீங்க அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கவும் வேணாம், இப்ப இந்த அளவுக்கு ஒதுக்கி தள்ளவும் வேணாம். என்னையும் நம்ம குடும்பத்தையும் ஒதுக்கி தள்ளினது அவதான். ஆமா ஏகே, சின்ன வயசுல பிஞ்சு மனசுல ஏதோ பதிய கூடாதது பதிஞ்சிருச்சு. அத பக்குவமா சரி பண்ணிருக்க வேண்டியது நாம தான். அவ சின்ன புள்ள அடம் பிடிச்சானா நீங்க அதுக்கு மேல விடாப்புடியா இருந்தீங்க. உங்க இஷ்டப்படிதான் இருக்கணும்னு உத்தரவு போட்டீங்க. குழந்தைங்க உலகம் உங்களுக்கு அப்பவும் புரியல, இப்பவும் புரியல. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில்னு சும்மாவா சொன்னாங்க? நீங்க கொண்டாடல, அன்பையும் பாசத்தையும் ஆர்டர் தானே போட்டீங்க. அவளுக்கு எங்க அரவணைப்பு கிடைச்சதோ, யாரு கொண்டாடினாங்களோ அங்க போயிட்டா அவ. அப்ப அவ அந்த குப்பை கூட்டத்துக்குள்ள கடந்தது நியாயம்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லல. அவளோட சகவாசம் சரியில்லைன்னு நாமளும் சொல்லிக்கிட்டே இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி கொண்டு வந்திருக்கேங்க. இப்பவும் பழைய மாதிரி நீங்க வீம்பா இருப்பேன்னு இருந்தீங்கன்னா அவளுக்கு மனசு விட்டு போயிடாதா? பிசினஸ் சைக்காலஜி தெரிஞ்ச உங்களுக்கு ஃபேமிலி சைக்காலஜி தெரியலையே. ஆமா, எனக்கு எதுவுமே தெரியல. கோவப்படாதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் யோசிங்க. நீங்க அவளை முழுசா அவாய்ட் பண்றதுனால தான் அவ குடும்பத்தோட இன்னும் ஒட்டாம இருக்காளோன்னு எனக்கு தோணுது. அப்பாவோட இடம் வெற்றிடமா இருந்தா அதை எப்படி நிரப்புறது சொல்லுங்க? குடும்பத்துல அன்பும் ஆதரவும் கிடைக்கலனா அது எங்க கிடைக்குதோ அங்கதான் மனசு போகும். அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல பானு. அப்போ உங்களுக்கு எதுதான் முக்கியம் ஏகே? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ அதை காதுல வாங்காம பேசிக்கிட்டே இருக்க. அப்ப நான் அத்தனை பேருக்கு நடுவுல செருப்படி வாங்கினது உனக்கு பெருசாவே தெரியலையா? எனக்கு எந்த அவமானம் வந்தாலும் உனக்கு அதை பத்தி கவலையே இல்ல, அப்படித்தானே? எதுக்காக இப்ப நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? நான் அவன் மேல கோவமா இருக்கேன்னு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்கு கோவம் இல்ல, வெறுப்பு. நான் அவளை, அதான் உன் பொண்ண அடியோட வெறுக்கிறேன். இனிமே அவளை பத்தி என்கிட்ட பேசுற வேலையே வச்சுக்காத. மறுபடியும் மறுபடியும் பேசினா அவளால நான் ஆபீஸ்க்கு போகாம வீட்ல இருந்தே வேலை பாக்குறேன்னா அப்புறம் வீட்டு பக்கமே வரமாட்டேன், சொல்லிட்டேன். சொந்த மக மேல இவ்ளோ வெறுப்பை வச்சுக்கிட்டு எப்படிங்க உங்களால நிம்மதியா இருக்க முடியுது? நிம்மதியா இருக்கேன்னு யார் சொன்னா? என்னைக்கு அவ அந்த மெக்கானிக் பசங்களோட சுத்த ஆரம்பிச்சாலோ அன்னைக்கே என் நிம்மதி போயிடுச்சு. ஏதோ நான் ஜஸ்ட் வீட்ல இருக்கேன், அதையும் நீ பேசி பேசி கெடுத்துறாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏங்க ஏங்க, என்னாச்சு? உங்க தம்பி நிச்சயதார்த்தத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? அன்னையில இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க சரியாவே பேச மாட்டேங்கிறீங்க. சீனுவை உங்க அளவுக்கு ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். போங்க, உங்களுக்கு தான் ஒன்னும் தெரியல. எனக்கு என்னமோ இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு நிறுத்தினதே சீனு தானோன்னு தோணுது. ஏதாவது உளறிட்டு இருக்காத. அத்தனை பேர் முன்னாடி அவனை அசிங்கப்படுத்திப்பானா? சரிங்க, ஓகே. உங்க தம்பிய பத்தி நீங்களே உயர்வா நினைக்கிறீங்க. ரொம்ப நல்லவரு, யோகியமானவரு, எல்லாத்தையும் நான் நம்புறேங்க. ட்ரெஸ் எடுக்கவும் நகை எடுக்கவும் ஏன் உங்களை கூட்டிட்டு போகல?
என்னமோ பெருசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசுற. நான் தான் அன்னைக்கு மீட்டிங் இருக்குதுன்னு நான் போலல்ல. ஓகே, நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களை அனுப்புறேன்னு உங்க அம்மா சொன்னாங்கல்ல. சீனு பதறினதையும் போன்ல தத்தக்கா புத்தக்கான்னு ஒளர்னதையும் நான் தான் கேட்டனே. கொஞ்ச நாளா அவன் நடவடிக்கையே சரியில்லை. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. சும்மா நீங்க பாட்டுக்கு யாரோ மூணாவது மனுஷங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லிதான் நான் விட்டுட்டேன். இந்த வீட்டுக்குள்ளேயே இத்தனை வருஷமா இருக்கிற நீ என் பிள்ளைய பத்தி பேசிட்டு இருக்கதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணுமா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. சீனுவை பத்தி உனக்கு தெரியாது? மா, அது என்னன்னா சீனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற ஆதங்கத்தினாலதான் ரத்னா இப்படி சொன்னா. நீயும் உன் பொண்டாட்டிய கேட்காத. நான் கேட்கும் போதும் நீ விட்டுறாத. அவ இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பேசிட்டே இருப்பா, நீயும் கேட்டுட்டே இரு. இவெல்லாம் பேசுற அளவுக்கு ஆயிடுச்சுல என் பிள்ளையோட நிலைமை. அப்படி என் பிள்ளை என்ன தப்பு பண்ணா சொல்லு? அடிப்பாவி, நீதானே அன்னைக்கு உன் அருமை மகன் கிட்ட நீ என் மகனே இல்ல, என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு கத்துன. இப்ப என்ன தப்பு பண்ணான்னு கேக்குற? நீ பைத்தியமா இல்ல எங்களை பைத்தியமாக்க பாக்குறியா? சொல்ல முடியல. அவனா எதுக்கு அவனுக்கு நல்லது நடக்கிறத கெடுத்துக்க போறான்? என்னை பத்தி அவனுக்கு தெரியும், அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்ப யாரோ ஒரு பொண்ணு கூட போட்டோ எடுத்துட்டு எதுக்கு அவனை இன்னொருத்தருக்கு அனுப்பணும்? எதை வச்சு அவன் நிச்சயத்தை நிறுத்தினான்னு நீ சொல்ற? மா, இல்லம்மா, ரத்னா தம்பிய தப்பா எதுவும் சொல்லமா. வேற எப்படி சொன்ன அவ? சீனு நல்லவன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நிரூபிக்கணுமா?